இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ராஜாவும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு வேளை தீபா சொன்ன மாதிரி கார்த்தி தீபாவை தேடி வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. சேம் வந்துட்டு இந்த சைடு இந்த போலீஸ் அம்மையாரை காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு, இன்னும் மேடம் வர்றதுக்கு மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அந்த பக்கம் வந்துட்டு போலீஸ் ரைடு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஐயோ என்ன இது போலீஸ் வர்றாங்க, இவங்க கிட்ட மாட்டணும்னா அவ்வளோதான், குடுக்குடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கிட்டு போலீஸ் வந்தவங்க இந்த பீப்பா இருக்கிறதான் பார்த்துட்டு இது எதுக்கு இங்கே இருக்குது, இப்போ பார்த்தீங்களா சார் கள்ளசாராயம் காசுறது எவ்வளோ பேஷன் ஆகி போயிடுச்சுன்னு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்குலாம் வேற என்ன வேலை, இதே வேலையை தான் திடீராங்க, நம்மளை பார்த்ததும் எங்கிட்டாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான், இவனுக்குள்ளே நிற்போம் வரத்தானே போகிறவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சார் எனக்கு என்னமோ இதை பார்த்தா கள்ளசாராயம் காய்ச்சற மாதிரிலாம் தெரியல, ஏதோ பரிகாரம் வந்துட்டு பண்ணுறாங்கன்னு தெரியுது, அதுவும் ரொம்ப தப்பான பரிகாரம், இங்கே பாருங்க கயிறு பீப்பாயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நம்மளை பார்த்தது இங்கே டெங்டாக தான் இருப்பாங்க, சுற்றி முற்றி தேடுங்க அப்படின்னு சொல்ல தேடி பார்க்குறாங்க, யாருமே கிடைக்கிற மாதிரி இல்லை, இந்த பீப்பா இருந்தால் தானே பரிகாரம் பண்ணுவாங்க, தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ என்ன இது இவங்க வாட்டு கிளம்பிட்டாங்க, இந்த உடனே மேடத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பக்கத்தில் வந்துட்டு தீபா இருக்காங்களா, ஃபோனை பார்த்ததுமே மறைச்சு வைக்கிறாங்க. யார் இவ்வளோ டைம் கால் பண்ணுறது, யாருடி அம்மா அப்படின்னு கேட்க அதுவா சாமி தான் அப்படின்றாங்க. தீபா சும்மா இருக்காம டைலாக் விட ஆரம்பிச்சிடுறாங்க. பரிகாரம் பண்ணுறதுல நம்மளை விட சாமி தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, சே நல்ல சாமியில் அப்படின்னு சொல்லலாம், நல்ல சாமி அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கிட்டு வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னதும் ஏதோ முக்கியமான இது விஷயமா இருக்க போது அட்டன் பண்ணி பேசுடி அப்படின்னு சொல்லலாம். அந்த திக்க வேற அவனுக்கு ரொம்ப அதிகமாகிடுது, சே என்ன இது இந்த மேடம் வேற ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, இங்கே மட்டும் வந்தாங்கன்னா அவங்களும் மாட்டிக்கிடுவாங்க நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளே ரம்யா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. உனக்குலாம் அறிவு இல்லையா, நான் தான் அவள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கல, நீ பாட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தாலும் அவ்வளோதான், நான் போட்டு வச்ச பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்ல மேடம் நான் வந்துட்டு சொல்கிறத விஷயத்தை கேளுங்க, நீங்கள் வர வேணான்னு சொல்கிறது தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கு நீ, வர வேணானா என்ன அர்த்தம், நான் எவ்வளோ நாள் பிளான் போட்டு எப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்கள் நல்லதுக்காண்டி தான் சொல்கிறேன், கள்ளசாராயம் காய்ச்சறதை பற்றி போலீஸ் ரைடு வந்தாங்க, அவங்க வந்து நம்ம பீப்பா எல்லாம் பார்த்துட்டு ஏதோ தப்பான பரிகாரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, வந்தாலும் பரிகாரம் வந்துட்டு பண்ண முடியாது, நீங்கள் நாளை காலையில் வாங்க நான் எல்லாத்தையும் பண்ணி ரெடியாக வச்சுறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ நான் இப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா வந்துடுறாங்க. அம்மு சாமியார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்க பரிகாரம் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, பொழுது சாஞ்ச போதில் அதனால அப்படின்னு சொல்ல அம்மு ப்ளீஸ் அம்மு நான் எப்படியாவது பரிகாரத்தை பண்ணி ஆகணும், அங்கே அத்தை உயிர் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு, அதனால நான் பரிகாரத்தை பண்ணாதான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் அம்மு ஏதாவது பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ண ஏற்பாடு பண்ணு ப்ளீஸ், சாமியார்ட்ட நீ எனக்காக பேசு அப்படின்னு சொல்ல உன்னோட கஷ்டம் எனக்கும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கால் பண்ணி சாமியார் நீங்கள் தானே சொன்னீங்க நாளை காலையில் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் இவ இப்போயே பண்ணணும் ஒத்த காலில் நிற்கா, நீங்கள் அவளுக்கு சொல்கிற விதயத்தில் வந்துட்டு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட ஃபோனை கொடுக்க, இங்கே பாருமா இப்போ நைட் நேரத்தில் பரிகாரம் பண்ணால் உன் அத்தையோட நல்லதுக்காண்டி தான் சொல்கிறேன் கேட்காது, அதனால் புரிஞ்சுக்கோ, உன் அத்தை உயிர் வந்துட்டு போயிடும், அதனால் காலையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல என் அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அந்த பரிகாரமே பண்ணுறோம், அதனால் நான் நாளை காலையிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு ரம்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க, தீபா வந்துட்டு என்ன யோசிக்கிறவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கா இப்போ நீ வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமில்ல, அடுத்து உன்னை விடவே மாட்டாங்க, அதனால நீ இங்கே இரு, என் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே தங்கிட்டு நம்ம காலையில் பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்க காலையிலேருந்து என்ன காணணும் இல்லைன்னு சொல்லிட்டு தேடுவாங்கல்ல அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கையோடு தீபாவை கூட்டு போயிடறாங்க. இந்த திக்கமாக கார்த்திக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுறியா தீபா சிஸ்டர் வந்துட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கும் ஒன்றுமே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு தீபா சிஸ்டர் இல்லாமல் நான் போக மாட்டேன், உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா எனக்கும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த திக்கம் தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்டையாவது கால் பண்ணி விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தான் கால் பண்ணுறாங்க. அந்த திக்கம் சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்க ஹாஸ்பிட்டலில் அபிராமின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா, அவங்களோட மருமக தீபா தான் பேசுகிறேன், அவங்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, உங்களோட அனுமதியோட தானே அந்த எப்போ கருவியை வச்சு நாங்கள் அவங்களுக்கு உயிரை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களை வந்துட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறத தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ரம்யா வந்துட்டு விறுவிறுன்னு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ண நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்ல என்னமோ ஃபோன் தானே பேசினேன் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஃபோன் பேசினா அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்புறம் பரிகாரத்தை பண்ண விட மாட்டாங்க, போ நீ டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளான் எல்லாம் இவ சொதப்பிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. சரி டாக்டர்கிட்ட கால் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க.
அந்த டாக்டர் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் வந்துட்டு அபிராமி அவங்களோட பையன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ கார்த்தி நீங்களா? இப்போ தான் வந்துட்டு அவங்களோட மருமகன் தீபான்னு ஒருத்தங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பேசுனாங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. அவங்க என்னோட ஒய்ஃப் தான், காலையிலேருந்து ஃபோன் நாட்டேஜபிள்னு இருந்துச்சு. சரி சரி நான் வந்துட்டு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் போட்டாங்கன்னு சொல்லுங்கள், நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நம்பரை வந்துட்டு சொல்கிறாங்க. இது உங்கள் ஒய்ஃப் நம்பர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு கார்த்தி கட் பண்ணிவிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேமா ரம்யா கால் பண்ணி பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்ல, ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க காட்டி, தீபா எங்கே சேஃபாக இருக்காங்க, ஃபோன் பண்ண வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, எல்லாம் நாளை காலையில் வரைக்கும் தான் அதுக்கு ஒரு வந்துட்டு முடிவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல, என்ன கார்த்தி இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பயத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பரிகாரம் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு இந்த பீப்பாய்க்குள்ளே இறங்க போகிறாங்க. கார்த்தி காரில் வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.